Hello and welcome back to another episode of Formula series and you are watching me on Prepcatalyst. Yes, நாம் இன்னைக்கு வந்துட்டு Kinematics பற்றி பார்க்க போகிறோம். Kinematicsல Formula சீரீஸில் Kinematics. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நான் டுடேஸ் கோல் வச்சுருக்கேன். ஸோ ஐ நீட் நாட் மிஸ் எனி திங். ஓகே, யூ கைஸ் கேன் ஃபாலோ அப். சரியா போவோமா? கிளாஸ்க்கு போவோமா? எஸ், ஃபஸ்ட்டு வந்துட்டு average velocity. I hope you have basic idea about this lesson. சரியா? average velocity சரியா? average velocity v average ன்னு சொல்லலாமா? v average. yes, v average னா average velocity னா total displacement upon total time. average velocity இது velocity. சரியா? total displacement upon total time. சரியா? total time டா. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணணும். நான் இந்த லெக்சரை வந்துட்டு ஈஸியாக நடத்தணும், அதே சமயம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த லெசன் கொஞ்சம் பெருசாக போகும். சரியா? இந்த சீரீஸ்லேயே இந்த லெசன் கொஞ்சம் பெருசாக போகும். 45 minutes டைமிங் வைக்கிறேன். சரியா? we guys will finish up within this span. okay, next average speed. average velocityக்கு அப்புறம் average speed டா. average speed என்னன்னா ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் you guys know the difference. சரியா? v average speed இதுக்கும் v average தான். சரியா? அப்படியே வச்சுக்கோங்க, v average. இப்போது average speed total distance upon total time. சரியா? இங்கே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அங்கே ஆவரேஜ் வெலாசிட்டினா வந்துட்டு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்கோம், இங்கே ஆவரேஜ் ஸ்பீடுனா வந்துட்டு நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? இந்த இடத்துல ஒரு நோட் பாயிண்ட் தரேன் நான். நோட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance by time. சரியா? இது எல்லாத்துக்குமே தெரியும், பிகாஸ் திஸ் plays a major role in physics. ஓகேவா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் டா. இது வந்துட்டு ஒரு நோட் பாயிண்ட்டுன்னு நான் கொடுத்துருக்கேன். சரியா? இன்னொரு நோட் பாயிண்ட்டு இதிலேயே எழுதிக்கோங்க. ஆல்வேஸ் displacement will be smaller or equal to distance. It will never be greater. சரியா? never be greater. always displacement will be smaller or equal to distance. it will never be greater. ஓகேவா? டிஸ்டன்ஸை விட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்பயுமே கம்மியாகவோ இல்லை ஈக்குவலாகவோ தான் இருக்கும். டிஸ்டன்ஸை விட டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக ஒரு காலத்துலேயும் இருக்காது. அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் பாயிண்ட்டா. சரியா? இது வந்துட்டு கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் ஸ்டஃப் பார்ப்போமா? ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு இன்னொரு ஃபார்முலா சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் நடத்தக்கூடாது. ஐல் டெல் ஒரு கொஷினோட போவோமா? இல்லை வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. when a body travels from A to B and returns back to
a with two different velocities அப்படின்னா டூ டிஃப்ரெண்ட் வெலாசிட்டினா என்ன யூஸ் பண்ணணும்? வி ஆவரேஜ் ஈக்குவல் டு வாட்னு கேட்குறாங்க. வி ஆவரேஜ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன எழுதணும்? வி ஆவரேஜ் ஈக்குவல் டு 2v1 v2 அப்பான் v1 ப்ளஸ் v2. இதுதான் ஒரு ஃபார்முலா. சரியா? இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நோட்டு சொன்னல, நோட்லேருந்து ஒரு கொஷின் போடுவோமா? நோட்லேருந்து ஒரு கொஷின்டா. வில் சி இது வந்துட்டு நீட் 2023ல கேட்டிருக்காங்க. வெஹிக்கிள் ட்ராவல்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வித் ஸ்பீட் v அண்ட் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வித் த ஸ்பீட் 2v இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. v ஆவரேஜ் நான் என்ன சொன்னேன்? v ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் என்ன ஸ்பீடு கேட்குறாங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் வரணும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸு அப்பான் டோட்டல் டைமா? ஓகேயா? புரிஞ்சுதா? அந்த ஃபார்முலாவை எடுத்து அப்படியே இங்கே போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வெஹிக்கிள் ட்ராவல்ஸ் ஹாஃப் த டிஸ்டன்ஸ் வித் த ஸ்பீடு v. ஒரு ஃபுல் டிஸ்டன்ஸ் இருக்குது, அதில் ஹாஃப் த டிஸ்டன்ஸை வந்துட்டு v ஸ்பீடில் போகுது வெஹிக்கிள் அண்ட் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் 2v த ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு, இது எக்ஸ் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம், இது ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம்னு இப்போ தான் சொன்னேன். டிஸ்டன்ஸு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2x. டைம் என்னவா எழுதலாம்? டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடுன்னு எழுதலாமா? அப்போ எக்ஸ் பை வி ப்ளஸ் x by v plus x by 2v அப்படின்னு வருதா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். we will get the answer 2x by, இங்கே 2y மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2x by 2v plus x by 2v மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் 2ஆல். சரியா? மேலையும் கீழையும். ஓகேவா? 2x by 3x by 2v. சரியா? இங்கே x கட் ஆகுமா? x கட் ஆகுமா? அப்போ 2v மேலே போணுச்சுன்னா 4v by 3 ஆப்ஷன் 3. ஓகேவா? அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா? புரியலைன்னா ரீவைண்ட் பண்ணி இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் இதை இங்கேருந்து பிக் பண்ணி நான் இங்கே எழுதிடுறேன். ஓ மை காட், சாரி. இது இங்கே எழுதுவோம். ஓகேவா? இது வேண்டாம், இந்த இடத்துல I'll do and equal to. சரியா? இதை இங்கே அப்படியே கீழே போட்டிருக்கோம். புரிஞ்சுதா? இந்த சம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது நீட் 2023ல கேட்டிருக்காங்க. ஐ ஹவ் சால்வ் இட் ஃபார் யூ. சரியா? டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டிகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் இன்டிகிரேஷன் ஸ்டஃப்னு எழுதுகிறேன். நான் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டிகிரேஷன் இங்கே நடத்த போகிறேன்னு நினைக்காதீங்க. இங்கே வந்துட்டு நான் இது கைனமேட்டிக்ஸில் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டிகிரேஷனில் எப்படி கேட்பாங்க அந்த ஃபார்முலா மட்டும் நான் கொடுக்க போகிறேன். சரியா? டிஃப்ரென்ஷியேஷன் இன்டிகிரேஷன் எப்படி நடத்துவாங்க, எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு எஸ்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் வி கைஸ் நோ. ஓகேவா? எஸ்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு velocity is equal to displacement, differentiation of displacement. Okay, acceleration is equal to differentiation of velocity. ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் இப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். இன்டிகிரேஷன் ஆஃப் வெலாசிட்டி, நமக்கு வெலாசிட்டி வேணும். அப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் ADT. ஓகேவா? இங்கே T1 to T2 போடணும். ஓகே, யூ கைஸ் நோ இன்டிகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன். சரியா? நெக்ஸ்ட்டு நோட்டுன்னு ஒரு பாயிண்ட் தரேன். நோட் என்ன? ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு V
dv by dx. இது ஒரு ஃபார்முலா. யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் திஸ். ஓகேவா. இது vடா, v dv by dx. இது v மாதிரியே தெரில, எனக்கே தெரில. v dv by dx இது ஒரு ஃபார்முலா. சரியா? நெக்ஸ்ட் போமா. நெக்ஸ்ட் என்ன நடத்தணும்? மெட்ரோ கொஷின் போடுவோமா? ஃபேமஸ் கொஷின் அவ்வளோதானா? எஸ், ஐ ஹவ் கவர்ட் இட். இல்லைனா இங்கே இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். ஆவரேஜ் வெலாசிட்டி, v average change in displacement upon change in time, which is equal to s2 minus s1 by t2 minus t1. ஓகேவா? இது இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஆக்சிலரேஷன், ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் is equal to delta v by delta t. ஓகே, இது வந்துட்டு v2 minus v1 by t2 minus t1. இதுக்கு வேணும்னா நீங்கள் இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ்னால் ரொம்ப ஷார்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு நம்ம பார்க்குற மாதிரி. ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய டைம், அதுதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட்டு மெட்ரோ கொஷின். இப்போது நான் வந்துட்டு ஃபிசிக்ஸோட டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று சொல்ல போகிறேன். சரியா? இப்போது இந்த கொஷினை போடுறதுக்கு ஏகப்பட்ட டைம் ஆகும். மெட்ரோ கொஷின். வெயிட், வேர் இஸ் தட் கொஷின்? எஸ், ஹியர். நான் இதுக்கு டாபிக் பேரே மெட்ரோ கொஷின்னு போடுறேன். மெட்ரோ கொஸ்டின். ஆக்சுவலாக ட்ரெயினுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது ஒரு எஸ்கலேட்டர் கொஷின்னு போடுவோமா? மெட்ரோ கொஷின் கூட வேணாண்டா. எஸ்கலேட்டர் கொஷின். இது எஸ்கலேட்டர் பற்றின கொஷின். எஸ்கலேட்டர் மூவிங் ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அதுதான் நம்ம எஸ்கலேட்டர் கொஷின் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? Preeti reached a metro station and found that the escalator was not working. She walked up the stationary escalator with time t1. எஸ்கலேட்டர் நகரலன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க, அதனால் வந்துட்டு நடந்து போகிறாங்க. அந்த டைம் வந்துட்டு t1. On other days she remains stationary on the moving escalator. The escalator takes up in time t2. The time taken by her to walk on the moving escalator. இப்போ வந்துட்டு ஒரு நாள் அவங்க போகிறாங்க, அப்போது எஸ்கலேட்டர் ஒர்க் பண்ணலை, அப்போது அவங்க ஏறி நடந்து போகிறாங்க. அந்த டைம் வந்துட்டு நமக்கு t2ன்னு சொல்லிட்டோம். சரியா? இப்போது இன்னொரு நாள் வரும்போது எஸ்கலேட்டர் வந்துட்டு மூவ் ஆகிட்டுருக்கு, அவங்களும் மேலே நடந்து போகிறாங்கன்னா அந்த டைமிங் வந்துட்டு t is equal to t1 t2 upon t1 plus t2டா. இதை வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சா மட்டும் போதும். சரியா? ஃபிசிக்ஸை நம்ம வந்துட்டு சில இடத்துல நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். சரியா? இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு ChatGPTயில் கூட போட்டு பாருங்கள், இதே கொஷின் காப்பி பண்ணி. how much time it takes and you won't understand anything. இப்போ இந்த கொஷின் இப்படியே கேட்பாங்க, வேறு பேர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா வேறு கேரக்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதுதான் இங்கே இந்த கொஷினில் நான் சொல்ல வர்றது. இம்பார்ட்டண்ட். இது இம்பார்ட்டண்ட். சரியா? இம்பார்ட்டண்ட். இது வந்துட்டு NEET 2017 கேட்டிருக்காங்க இந்த கொஷின். யூ கேன் செக். ஓகேவா? யூ கேன் செக். சரியா? நெக்ஸ்ட் போமா. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட்டு கொஷின் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். சூப்பர்டா. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பண்ணிட்டோமா? சூப்பர். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். எஸ், ஹியர் ஐ ஹேவ் கொஷின்ஸ் ஃபார் யூ. அதனால் டாபிக் கவனிச்சுக்கோங்க, அதுக்கு மேலே நம்ம கொஷின் சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க. v² is equal to u² plus 2as. v² is equal to u² plus 2as. நெக்ஸ்ட்டு v is equal to u plus a into t. சரியா? நெக்ஸ்ட்டு s is equal to ut plus half at ஸ்கொயர். சரியா? இது வந்துட்டு லீனியர் மோஷனில் ரொட்டேஷன் மெக்கானிக்ஸ் வரும்போது நான் இதுலேயே ரொட்டேஷனில் எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? இப்போதைக்கு இது மட்டும் வச்சுக்கோங்க. எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும்ல எழுதணுமா? டிஸ்பிளேஸ்மெண்ட். விங்கிறது வெலாசிட்டி ஆஃப்டர்
sometime or final velocity u initial velocity இப்போ ஒன்று சொல்கிறேன் பாரு, இனிஷியல் வெலாசிட்டி இப்போ வந்துட்டு ஒரு கார் வந்துட்டு ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு உனக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அவங்க டேட்டாவில் கொடுத்துருக்காங்க u = 0, அதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. சரியா? டீங்கிறது டைம், ஏங்கிறது we know that is acceleration. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நான் கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட் இங்கே ஒரு கொஷின் போடுவோமா? வேர் இஸ் இட் ஒன்? ஹாரிசான்டல், இது வந்துட்டு NEET 2023 கேட்டிருக்காங்க. ஹாரிசான்டல் bridge is built across a river. A student standing on the bridge throws a small ball vertically upwards with the velocity 4 meters per second. The ball strikes the water surface after 4 seconds. Height of the bridge. ஓகேவா? நம்ம s தான் கண்டுபிடிக்கணும். இங்கே s is equal to ut plus half a t square அப்படின்னு சொன்னோன்னா இங்கே வந்துட்டு நமக்கு ஃபைனல் ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால ஃபைனல் இது வந்துட்டு கீழே இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கீழே இருக்குது. அப்போ எஸ் வந்துட்டு நம்ம ஹெச்னு எடுத்துக்கிட்டோம், தட் இஸ் -h. பால் வந்துட்டு மேலே தூக்கி போடுறாங்க, மேலே தூக்கி போடும்போது நமக்கு மைனஸ் வரும். -4 into 4 plus half into 10 acceleration due to gravity னு எடுத்துக்கிட்டோம், g னு எடுத்துக்கிட்டோம். சரியா? t square it is 16. we substitute the value and get it. இங்கே வந்துட்டு 4 4 are 16 -16 into 516 sorry இங்கே வந்துட்டு நமக்கு -16 இருக்குது ப்ளஸ் 2 5 10 16 into 5 வருமா? 16 into 5 வருமா? இப்போ 16 5s are எவ்வளோ? 4 6 4s are 6 5s are 30 18 வருமா? 80 minus 16 equal to 64 which implies that h is equal to 64 meters. சரியா? இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I can't solve டீட்டெயில். ஓகேவா? இது வந்துட்டு ஃபார்முலா ரிவிஷன் சீரீஸ், ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டும்ங்கிறதுக்கோசரம் நான் கொஸ்டின் போட்டுட்ருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் இது 2023 கேட்டாங்க இந்த கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் மோஷன் அண்டர் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்னா ஒரே மாதிரியே ஆக்சிலரேட் ஆகுறது. யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் இதில் வந்துட்டு நமக்கு ஃபார்முலா இருக்குது ஆவரேஜ் வெலாசிட்டி, இங்கேயும் ஆவரேஜ் வெலாசிட்டி, பட் ஃபார்முலா இஸ் டிஃப்ரெண்ட். ஃபைனல் வெலாசிட்டி ப்ளஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை 2, இதுதான் வந்துட்டு இங்கே எடுத்த ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா. சரியா? இங்கே ஐ வில் கிவ் அ லிட்டில் பிட் இன்னொரு ஃபார்முலா தரேன். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு v plus u by 2 into t. சரியா? அதுதான் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது இம்பார்ட்டண்ட்டு, மேலே இருக்கிறதும் இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. சரியா? நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு வெலாசிட்டி பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க. 2 பாயிண்ட்ஸ் வெலாசிட்டி பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வெலாசிட்டி பிட்வீன் 2 பாயிண்ட்ஸு கேட்டாங்கன்னா v is equal to under root v1 square plus v2 square by 2. ஓகேவா? இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். அந்த கொஸ்டினை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு வேணாண்டா, இந்த கொஸ்டினே வேணாண்டா அப்படின்னு ஆயிரும். சரியா? அதனால் ஐ எம் கிவிங் அ ஃபார்முலா ஹியர். சரியா? இந்த கொஸ்டின் போடுவோமா? வேர் இஸ் த கொஸ்டின்? Car is moving along a road of uniform acceleration. It passes through 2 points separated by distance, okay, with velocity 30 km per second and 40 km per hour respectively. Units பற்றி பிரச்சனை இல்லை. velocity of the car in midway between அப்படின்னு கேட்டாங்கன்னா velocity of car midway அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். என்னது? 30 square plus
40 square. இது ஒரு triplet மாதிரி இருக்கா so you guys what you guys do இங்க வந்துட்டு நமக்கு 15 வருமா 50 square போட்டு பார்த்தாலும் அதே தான் வரும் இது triplet அதனால அப்படியே போட்டேன் ஓகேவா next இங்க 50 ஸ்கொயருக்கு அதுக்கு ஸ்கொயர் ரூட் வந்துச்சுன்னா வெறும் 15 வருமா 50/√2 வருமா இதை √2 × √2 போடலாமா √2 × √2 போடலாமா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இங்கே √2 × √2 2 ஆயிடுமா 50√2/2 அப்போ 50 2 ஆல் டிவைட் பண்ணால் 25√2 25√2 will be the answer velocity in midway between the 2 points சரியா that will be the answer here okay next போமா next போலாம் brakes we apply brakes question s dash is equal to n square s சரியா n is equal to u2 by u1 final velocity இது initial velocity இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க brakes question இது brakes apply பண்ணியிருக்கோம் my god இது எனக்கு வேணாம்ப்பா ஓகே இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரியா நெக்ஸ்ட் அந்த பிரேக் கொஸ்டின் போகுமா பிரேக்ஸ் தான் இது a car is moving at the speed of 40 km/h can be stopped by applying brakes for 2 km if the same car is moving at the speed of 80 km/h what is the minimum stopping distance assume constant retardation assume பண்ண சொல்லியிருக்காங்க சரியா அதில் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் car is moving at the velocity ஓகே அப்படின்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் ஃபைனல் வெலாசிட்டி என்னது 80 இங்கே இனிஷியல் 40 ஐ மீன் அது ஃபைனல் கிடையாது ரெண்டாவதாக எடுக்கிறது ஓகேவா u2ங்கிறது ரெண்டாவதாக கொடுக்குற டேட்டா ஓகே வி கெட் இட் அஸ் 2 here புரிஞ்சுதா n வந்துட்டு 2ன்னு கொடுத்துட்டோம் அப்போது s dash is equal to 2 square 4 into s அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மினிமம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம அதனால் அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்தது 2 4s are 8 கிலோமீட்டரில் நம்ம வந்துட்டு அந்த காரை நிறுத்த முடியும் சரியா அதுதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் போவோமா எனக்கு நிறையா சொல்லணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் வந்துட்டு டைமே கிடைக்க மாட்டேங்குது பிரேக்கும் சொல்லிட்டேன்னா ஏரியா அண்டர் கிராஃப் we go for graph here graph நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் ஓகே யூ கைஸ் டோன்ட் மைண்ட் தட் சரியா இங்கே ஃபார்முலா படிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சரியா கிராஃப் ஃபஸ்ட்டு விடி கிராஃபில் என்னன்னு பார்ப்போம் விடி கிராஃப் இன்டெக்ரல் விடிடி என்ன சொன்னேன் இன்டெக்ரல் விடிடி ஆக்ஸலரேஷன் ஏரியா அண்டர் திஸ் கிராஃப் ஏரியா அண்டர் VT curve equal to நமக்கு integral VDT acceleration கிடைக்கும் acceleration yes we get acceleration here next VT graph க்கு பதிலா AT graph எடுப்போமா yes we get integral ADT velocity கிடைக்கும் area of right angle triangle என்ன area is equal to half into base into height தெரியும்னு நினைக்கிறேன் இது base ஓகேவா right angle triangle இந்த ஏரியா ஓகே that also I am giving இங்கே வந்துட்டு AT graph இதுவும் H this is B okay now area equal to we get velocity ஓகேவா கிராஃப் பார்த்துட்டோம் மீதி கிராஃப்லாம் உங்களுக்கு தெரியும் இப்படி போனால் பாசிட்டிவ் ஸ்லோப்பு இப்படி போனால் நெகட்டிவ் ஸ்லோப்பு தட் யூ கைஸ் நோ இட் ஓகேவா நெக்ஸ்ட் போவோமா டைம் கம்மியாக இருக்குடா 20 நிமிஷம் தான்டா இருக்குது ஸோ ஐ டீச் ஃபாஸ்ட் ட்ராப்பிங் கண்டிஷனா நெக்ஸ்ட்டு ட்ராப்பிங்கா எஸ் ட்ராப்பிங் ஐல் சே ட்ராப்பிங் இப்போ வந்துட்டு ஒரு டவர் மேலே இருந்து ஒரு பாலை தூக்கி கீழே போடுறோம் ஓகே தட் வி மீன் இட் as ட்ராப்பிங்னா என்ன இனிஷியல் வெலாசிட்டி 0 ட்ராப்பிங் கண்டிஷன்
ட்ராப்னா கீழே போடுறதுடா, ட்ராப்பிங்னா u is equal to initial velocity 0 இப்படி வச்சுருக்கோம், ரெஸ்ட்டில் தானே இருக்குது, கீழே போட்டோம்னா தட் இஸ் ட்ராப்பிங். ஓகேவா, u is equal to 0, that will be important. ஓகேவா, என்ன சொல்லலாம், a stone, ஐயோ இது ஏகப்பட்டது இருக்கே. a stone is dropped, stone is dropped from a height h. ஓகேவா, time taken to reach ground. இதுக்கு ஃபார்முலா தெரியுமா? reach ground என்ன ஃபார்முலா you guys think t is equal to under root 2h by g. ஓகேவா, இது ஃபார்முலாடா, இதுக்கு டெரிவேஷன்லாம் இருக்குது, that we guys do not need. ஓகேவா, next ஓ சாரி கலர் மாறிடுச்சு. எஸ், நெக்ஸ்ட் velocity with which it hits the ground. velocity with which it hits the ground. அந்த velocity என்ன velocity அப்படின்னு பார்த்தோம்னா v is equal to under root 2gh. ஓகேவா, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போமா. இந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே வந்துட்டு நான் இன்னொரு சொல்லணுமா, டைம் இருக்கா இது சொல்ல? எஸ் I'll tell. When air drag or air resistance, air drag is not considered, vacuumல வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், considered அப்படின்னா air drag is not considered. T is independent of mass, air drag consider பண்ணலனா T is independent of mass. னா மாஸ் அதிகமாக இருக்கிற பொருள், 5 kg ஒரு பால் இருக்குது, 10 kg ஒரு பால் இருக்குது, ரெண்டு பாலையும் நம்ம த்ரோ பண்ணும்போது we guys get the same time, simultaneously அது வந்துட்டு கீழே விழுகும். when air drag is considered, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, when air drag is considered, ப்ராக்டிக்கல் பர்பஸில் பார்க்கும்போது considered, T is inversely proportional to mass. 5 kg பால் இருக்குது, 10 kg பால் இருக்குது, ரெண்டையும் நம்ம வந்துட்டு கீழே விடும்போது 10 kg பால் சீக்கிரமாக விழும். அதுதான் வந்துட்டு இந்த கான்செப்ட். செகண்ட் ஒன் ஐ எம் ரைட்டிங் இட் அஸ் ப்ராக்டிக்கல். இது வந்துட்டு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸில் கேட்கும்போது அப்படி எழுதணும், ப்ராக்டிக்கலாக கேட்டால் இப்படி எழுதணும். ஓகேவா, hope you guys are doing good with the notes. ஓகேவா, next போவோமா, ட்ராப்பிங் பார்த்துட்டோமா. கலீலியோஸ் லா. இப்போ ஒரு பாலை வந்துட்டு கீழே விட்டுறோம். அந்த இது ஈக்குவல் டைமிங்கில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். டிஸ்டன்ஸ் கவர்டு இன் equal interval of time. அது என்ன ரேஷியோவில் இருக்கும்? 1:3:5:7:9 ரேஷியோவில் இருக்கும். ஓகேவா, ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் will be in ratio of this one here. ஓகேவா, இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு NEET 2022 அது. எஸ், NEET 2022 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு மேலே கொடுத்த கான்செப்ட் வச்சே 3ன்னு ஆன்சர் எழுதிட்டு வந்துடணும். சரியா, NEET 2022 இந்த கான்செப்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போகுமா. நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்? வெயிட் ப்ரொஜெக்டைலுக்கு வந்துட்டோமா? சூப்பர்டா.
இன்னும் எவ்வளோ இருக்குது? இன்னும் டைம் எவ்வளோ இருக்குது? 15 minutes இருக்கா? ஓகே ஃபைன். ப்ரொஜெக்டைல் நான் ஏன் இங்கே வெக்டர்ஸ் நடத்தலைன்னா, வெக்டர்ஸும் நடத்தி ப்ரொஜெக்டைலும் நடத்தி எதுவுமே புரியாமல் போயிடும். வெக்டர்ஸ் ஐ வில் டூ இன் செப்பரேட் செஷன் பிகாஸ் அதில் வந்துட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது, டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஐ வில் டீச் இன் செப்பரேட் வீடியோ. ப்ரொஜெக்டைலுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி. ஆனால் நமக்கு ஒழுங்காக எவனும் நடத்த மாட்டான். சரியா? அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். இந்த ஆங்கிள் தீட்டா. சரியா? இப்படி ஒரு பாலை தூக்கி நம்ம போடுறோம், கேட்ச் அண்ட் கேட்ச் விளாடுவோம்ல, அது மாதிரி பாலை தூக்கி போடும்போது ஆங்கிள் வந்துட்டு இந்த ஆங்கிள். சரியா? இது வந்துட்டு யூ காஸ் தீட்டா, இது யூ காஸ் தீட்டா, இது யூ சைன் தீட்டா. இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னா எப்பயுமே எஃப்பாக இருந்தாலும் சரி, எஃப் போகுது அப்படின்னாலும் திஸ் வில் பி ஹரிசாண்டல் காம்போனண்ட் எஃப் காஸ் தீட்டா. இது வந்துட்டு வெர்டிக்கல் காம்போனண்ட், பிசிங்கிறது வெர்டிக்கல் காம்போனண்ட், இது வந்துட்டு எஃப் சைன் தீட்டா அப்படின்னு போகும். சரியா? இது இம்பார்ட்டண்ட்டு. அதே கான்செப்ட் வச்சு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம், இது யூ காஸ் தீட்டா, இது யூ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி. யூஎக்ஸு இது ஏன்னா இது ஒய் ஆக்சிஸு, இது எக்ஸ் ஆக்சிஸு. யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா, uy is equal to u sin theta. ஓகேவா? இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? sin theta cos theta you guys know it as, that is mathematics. ஓகேவா? next velocity at highest point. velocity at highest point னா, நான் 11th படிக்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெலாசிட்டி அட் ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன நினச்சேன், ஹையஸ்ட் பாயிண்டில் வெலாசிட்டி வந்துட்டு ஜீரோ ஆகிடும், அதனால் பால் வந்துட்டு திருப்பி கீழே வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஓகேவா? அதுவும் கரெக்டு. ஆனால் யூ காஸ் தீட்டான்னு சொல்கிறதும் கரெக்டு. எப்படின்னு பார்ப்போம். பால் வந்துட்டு ஒய் காம்போனண்ட்டாக வெலாசிட்டியை பிரிச்சிட்டோம், மேலே போதா, அப்போது வெலாசிட்டி அட் ஹையஸ்ட் பாயிண்ட் யூ ஒய் கன்சிடர் பண்ணும்போது இட் இஸ் ஜீரோ. ஓகே. x கன்சிடர் பண்ணும்போது இட் வில் பி u cos theta. velocity of highest point அப்படின்னு கேட்டாங்கன்னா that will be u cos theta. இது வந்துட்டு ஒரு pq. ஓகேவா? பட் தட் இஸ் நாட் நெசசரி, ஐ டென்ட் கிவ். ஓகேவா? அது சிம்பிளான கொஷின் u cos theta. நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ப்ரொஜெக்டைலில் டைம் ஆஃப் ஃப்ளைட் இருக்கா? தீட்டாலாம் புரிஞ்சுதா? டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு போவோம். டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு we get 2u sin theta by g. சரியா? டைம் ஆஃப் ஃப்ளைட். இது டைம் ஆஃப் ஃப்ளைட். ஓகேவா? ஹாஃபுக்கு மட்டும் இப்படி இருக்குது, இங்கேருந்து பால் வந்துட்டு இப்படி போகுது. சரியா? இந்த டோட்டல் டைம் தான் வந்துட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. இங்கே பால் வந்துருச்சு. இப்போ ஹாஃப் டிஸ்டன்ஸ்னா அதாவது ரீச்சிங் டாப்னு வச்சுக்கலாமா? ஹாஃப் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறேன். t இஸ் ஈக்குவல் டு u sin theta மட்டும்தான், u sin theta by g. ஓகேவா? u sin theta என்ன? நமக்கு என்ன? u sin theta we tell it as u x காம்போனண்ட்டா y காம்போனண்ட்டா? டாப்பில் போகுது, அப்போது y uy by g. இதுக்கு டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு மொத்தம் 2uy-ன்னு எழுதுவோமா? இதை வந்துட்டு கொஞ்சம் நவுத்தி போட்டுக்கிறேன், which is equal to 2uy by g. சரியா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இம்பார்ட்டண்ட்டு. சரியா? this you guys need to remember. next இது சொல்லிட்டோமா? நெக்ஸ்ட்டு நமக்கு வந்துட்டு hmax horizontal maximum height. ஓகேவா? மேக்ஸிமம் ஹைட் என்னது? அதுக்கு ஃபார்முலா இருக்கும்ல, hmax is equal to
u square sin square theta by 2g. ஓகேவா? 2g u square sin square theta by 2g. ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் r r rக்கு என்னது? horizontal range we say it as horizontal range da. ஓகேவா? horizontal range க்கு என்னப்பா ஃபார்முலா? r is equal to u square sin 2 theta by g. இங்கே 2, இங்கே g, இங்கே 2g, இங்கே g. ஓகேவா? u square sin 2 theta by g. sin 2 thetaவை என்னவென்னு எழுதலாம்? u square sin 2 thetaவை என்னன்னு எழுதலாம்? u square 2 sin theta cos theta ன்னு எழுதலாமா? sin theta cos theta ன்னு எழுதலாமா? எஸ், எழுத முடியும். u square 2 sin theta cos theta by g ன்னு எழுதலாமா? இதுக்கு இன்னொரு ஃபார்ம் தரேன் that will be interesting. இப்போ u square 2 sin theta இல்லைனா இப்படி வச்சுக்கோ 2வை முன்னாடி எடுத்துரு. u sin theta என்னப்பா? u sin theta என்ன சொன்ன? u sin theta மேலே போகிறது. அப்போது uy. u cos theta என்னப்பா? u cos theta என்ன? ux by g. இந்த மூணும் இம்பார்ட்டண்ட். சரியா? இந்த மூணும் இம்பார்ட்டண்ட், மூணுமே இம்பார்ட்டண்ட். இங்கே ஹரிசான்டல் ரேஞ்ச் தான். இது நான் சொல்லி முடிச்சிட்டேனா? டைம் இருக்கா? 5 minutes இருக்குது. I'll do. Next. இரு, இன்னும் 2 கொஸ்டின் எடுத்து வச்சேனே நான். 1 minute. I'm searching for the question. Question போட்டுட்டோமா? இரு. maximum range equal to maximum range at 45 degrees only. ஏன் ரேஞ்சுக்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? u square by g ன்னு வரும். எப்படின்னு சொல்கிறேன் பாரு. இங்கே sin u square 2 sin theta cos theta ன்னு சொல்கிறேன். 45 degrees போட்டு பாருங்கள் நீங்களே. 1/√2ன்னு வரும். cos thetaவாக இருந்தாலும் சரி 45க்கு, sin thetaவாக இருந்தாலும் சரி 1/√2ன்னு வரும். 1/√2 into 1/√2 equal to 1/2. அந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ u square by g ன்னு நமக்கு கிடைச்சிடுச்சு. சரியா? இது ஒரு கான்செப்ட்டு. சரியா? இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி நடத்துவோமா? ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி அதை முடிச்சிடுறேன். I'll complete now. Equation of trajectory இது ரொம்ப கஷ்டமான ஃபார்முலா அப்படின்னு தான் சொல்லணும். அது கஷ்டம்னா மனப்பாடம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரியா? y is equal to x tan theta minus 1/2 g x square by u square cos square theta. ஓகேவா? இது கொஞ்சம் கஷ்டம் தான், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? பட் இருந்தாலும் இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். y is equal to x tan theta minus 1/2 gx square by u square cos square theta. சரியா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. with this we will do a question. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ரிலேஷன் தரேன். ரிலேஷன் between h and r. ஓகேவா? h and r. r tan theta equal to 4h. சரியா? r tan theta equal to 4h. இதுக்கு ஒரு கொஸ்டின். the angle of projection at which horizontal angle and the maximum height of the projectile are equal அப்படின்னா இது h max. மறந்துட்டேன் சொல்ல. இது h max. ஓகேவா? இப்போது r tan theta equal to 4h அப்படின்னா ஆரும் ஹெச்சும் இங்கே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ tan theta equal to 4ன்னு வருமா? tan theta equal to 4. theta is equal to tan inverse
4 அப்படின்னு வரும். அது கிட்டத்தட்ட 70 டிகிரி வரும். பட் tan இன்வெர்ஸ் 4 வந்துட்டு நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கைஸ் டிக் அண்ட் கம். ஓகேவா, இது ஒரு கான்செப்ட். இதுக்கு கொஷின் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரிக்கு வரும். இப்போ இது வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐல் சால்வ். எவ்வளோ நேரம் இருக்குது? இந்த ஒரு கொஷின் முடிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஐ நீட் நாட் ஹாவ் த டைமர் ஹியர். Okay, a projectile is fired from surface of the earth with a velocity 5 meter per second and an angle of 8 with the another projectile is fired from a planet with velocity 3 meter per second at the same angle follows the trajectory which is identical with the trajectory of the projectile fired of the earth. ரெண்டுமே ஐடென்டிக்கல்னு கொடுத்துட்டாங்க. ஐடென்டிக்கல்னு கொடுத்தா ரெண்டு ட்ராஜெக்டரியும் ஈக்குவல். ஏர்த்தில் இருக்கிற ட்ராஜெக்டரியும் ஈக்குவல் டு அனதர் பிளானட்டில் இருக்கிற ட்ராஜெக்டரியும் ஈக்குவல் அப்படின்னா நமக்கு என்ன தோணணும் எக்ஸ் tan தீட்டா ஈக்குவல் டு ½ gx² பை u² cos² தீட்டா. ஓகேவா, அதுதான் நமக்கு தோணணும். இந்த செகண்ட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ½ gx² பை u² cos² theta. u² cos² theta. Another projectile is fired with the velocity same angle as follows from the trajectory identical to the value of acceleration due to gravity on the planet. இது வந்துட்டு நம்ம எர்த்துன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இது வந்துட்டு g planet x² பை u² cos² theta. ஓகேவா, சர்ஃபேஸ் ஆஃப் த வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களா. இந்த cos² தீட்டா கேன்சல் ஆயிரும். எக்ஸு கேன்சல் ஆயிரும். அப்போது இந்த ஹாஃபும் கூட கேன்சல் ஆகிடும். அப்போது GE பை u² என்ன கொடுத்துருக்காங்க, ஏர்த்தில் என்ன ஸ்பீடு, ஏர்த் வித் வெலாசிட்டி 5² ஈக்குவல் டு g planet பை 8² we know it as 64. அப்போது GE is equal to GP by 64 இங்கே 25. அப்போது which implies that planet equal to 64 g of earth by 25. ஓகேவா, இதுதான் இதுக்கு ஆன்சர். ஐ ஆம் சேயிங் தேங்க்யூ. சரியா, நான் முடிச்சிட்டேன் இந்த லெசனை. ஓகே, ஐ ஹோப் ஐ ஹவ் டிட் இட் குட். சரியா, பாய் தேங்க்யூ.